கோயம்புத்தூர்ல ஒரு பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தாங்க. இதுல சம்பந்தப்பட்ட 3 பேரை போலீஸ் நேத்து சுட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாலுமே அதுல சில பேர் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் எதற்கு இரவு 11 மணி போல தன்னுடைய ஆண் நண்பரோட ஊருக்கு ஒதுப்புறமா போச்சு அப்படின்னு. இதை ஆங்கிலத்துல விக்டிம் பிளேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதுல சம்பவத்துல ஈடுபட்டவனை விட்டுட்டு அதுல பாதிக்கப்பட்டவங்களை புடிச்சு அவங்கள திட்டுறது. இப்படி சொல்லும் இந்த மக்கள்கிட்ட நான் கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டுல எந்த நேரத்துல எந்த இடத்துல பெண்கள் பாதுகாப்பா ஃபீல் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஊர்ல உள்ள பிரச்சனைகளை யாரு பண்றா அப்படின்னு அவனுங்கள பார்த்து அவனுங்கள தண்டிக்கிறத விட்டுட்டு இந்த இடத்துக்கு போகாத இப்ப போகாத அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்ல. துபாய் போன்ற நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் எத்தனை மணிக்கு வேணா வெளியே போலாம். இத்தனைக்கு அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா நாட்டு மக்களும் இருக்கான். இந்தியன், பாகிஸ்தானி, பங்களாதேஷி, பிலிப்பைன்ஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த நாட்டிலே இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறது தடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட், அவங்களுடைய பயங்கரமான பனிஷ்மெண்ட் தான். சோ இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதிகமா தமிழ்நாட்டுக்காரன் தான் இருக்கான். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா மேல இருந்து வரானுங்க. சோ அவனுங்களே உங்களால தடுக்க முடியலனா இது என்ன கவர்மெண்ட் அப்படின்னு எனக்கு தெரியல. உடனடியாக எல்லாரும் டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுற அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலுமே இந்த நிலைமையில தான் இருக்கு இப்ப நம்ம நாடு. அமெரிக்கால பாத்தீங்கன்னா 50 ஸ்டேட் இருக்கு. அதுல 30 ஸ்டேட்ல டெத் பெனால்டி இன்னும் இருக்கு. ஆனா நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட் வைஸ் அட்டானமி கொடுக்க மாட்டாங்க பனிஷ்மென்ட்க்கு. என்னதான் டெத் பெனால்டி இருந்தாலுமே அதுவும் ரேப்புக்கு இருந்தாலுமே கேஸ் பை கேஸஸ் தான் கொடுக்குறாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு ரேப் நடந்தாலுமே அது ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுனா கடுமையான தண்டனைகள் கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லனா இதே மாதிரியே போச்சுனா வருங்காலத்துல நம்ம தமிழ்நாடு ரேப் கேபிட்டலா மாறறது கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாருமே அதுக்கு வெக்கத்துல தலைகுனிய தான் செய்யணும்.